ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே இது தெரியும். அம்பானி அப்படின்னாலே தெரியும். ஏன்னா உலக பணக்கார வரிசையில் அவரும் இருக்கார். இப்போ பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி பார்த்திங்கன்னா இப்போ 100 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்காங்களாம். இந்த 100 கோடி ரூபா காரில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா, ஒரு சுவிட்ச் அமைக்கினா நீல கலராக, இன்னொரு சுவிட்ச் அமைச்சா பச்சை கலராகும். இப்படி காரோடைய கலரை நீங்கள் சுவிட்சை போட போட பார்த்திங்கன்னா அந்த காரோட கலர் மாறுமா. இதனுடைய விலை 100 கோடியா. அவருடைய கணவர் அம்பானிட்ட கூட இந்த கார் இல்லையா. அவங்க மனைவி இந்த கார் வாங்கியிருக்காங்க. 100 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உலகத்திலே மொத்தம் 11 பேர் தான் அந்த காரை வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபா காரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க. ஏன்னா உலக பணக்கார வரிசையில் அவங்க இருக்கிறதுனால இப்போ இந்த காரை வாங்கியிருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வைரலாக போய் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உலக பணக்கார வரிசை அம்பானியோட மனைவி, அவங்க மருமகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விதவிதமாக கோடிக்கணக்கிலான வைரங்கள் வச்ச புடவைகள், ட்ரெஸ்ஸுகள், அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்கு, செருப்பு, அவங்க போடுறது எல்லாமே வைரலாக போய்கிட்டுருக்கு. ஏன்னா நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா 50 கோடி, 25 கோடி ஒரு புடவை, சட்டை, செருப்பு, ஒவ்வொன்றும் ஒரு செருப்பே பார்த்தீங்கன்னா 30 லட்சம், 40 லட்சத்துக்கு. 40 லட்சத்துக்கு நமக்கு சொத்து இருக்கான்னு தெரியல. அவங்க போடுற செருப்பே ஒரு 40 லட்சம். அவங்க குடிக்கிற டீ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீ 3 லட்சம். இப்படி அவங்க குடிக்கிற தண்ணி பாட்டில் பார்த்திங்கன்னா 2 லட்சம். இப்படி இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம சினிமாவில் தான் பார்க்க முடியும். நேர்லையும் இப்படி அணிவிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற வீடுகள் 15,000 கோடி. அவங்க வச்சுருக்க காரோட எண்ணிக்கை சொல்லவே முடியாது. 100க்கு மேலே காரு. இப்படி எல்லாமே வச்சுருக்கனால மக்களை எல்லாம் ஆச்சரியமாக அவங்க உள்ள தகவல் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கோடிக்கணக்கில் இதெல்லாம் சேர்க்க முடியுமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காரு, பங்களா, அப்புறம் அவங்க போட்டிருக்க செயின், அவங்க போடுற பேக்கு, பெண்களுக்குண்டான விதவிதமான புடவைகள். ஆனால் இதை ஒரு தடவை விடுத்துனா இன்னொரு தடவை அவங்க விடுத்த மாட்டாங்க. அப்படிங்கும்போது அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்ம விலையுந்த புடவைகள் எடுப்போம். அப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் போடுவோம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு புடவை, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு அப்படியே வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இப்போ கோடிக்கணக்கில் வாங்கி அப்படி அப்படியே வச்சுருப்பாங்க. அப்போ நமக்கே ஒரு பீரோ, 2 பீரோ, 3 பீரோவில் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் துணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் எவ்வளோ வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க வீடு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போட்டுக்க வைரம், மரகா, விலையுந்த கற்கள், அப்புறம் தங்கம், நகை, எக்கச்சக்கம். இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே ஆச்சரியத்தில் போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் ஒவ்வொன்றுமே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நன்றி.